ஹாய் ப்ரோஸ். பின்னாடி பார்க்க போகிறோன்னா தி பேரடைஸ் படத்தில் இருந்து ஒரு டீசர் வந்திருக்கு. அதில் வந்து நானி தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. அவர் பயங்கரமாக சடலாம் வச்சு பயங்கரமாக இருந்தார் அதில் பார்க்குறதுக்கு. எனக்கு நானியோட படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக வந்த ஹிட் 3 படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி ரக்கடாக ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் கேரக்டர் இருக்குது. பட் ஆனால் என்ன மாதிரின்னு தெரியல. ஐ திங்க் எனக்கு கேஜிஎஃப் கைண்ட் ஆஃப் மூவின்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. பட் இதில் வந்து ஆயாஷேன்னு ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டு தான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது ரொம்ப நாளாக. அனிருத் தான் அது மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ நம்ம இப்போ ஒரு டீசர் வந்திருக்கு. இதில் என்ன பிஜிஎம் போட்டிருப்பாரு. இப்போ எப்படின்னா ஒரு டீசரில் இப்போ அனிருத்தோட படங்கள் அப்படின்னாலே என்ன மியூசிக் போட்டிருப்பாரு அது. ஏன்னா அவர் போட்டால் அடுத்த ஒரு 5 நாளைக்கு அந்த பிஜிஎம் நம்ம கேட்க அது ஒரு மாதிரி மடியில் ஒன்றே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. 2 பேர் ப்ரோ, 2 பேர் அனிருத், சாயா பேங்க் 2 பேரும் இவர் ஒன்று போட்டாருன்னா இவர் ஒன்று போட்டாருன்னா இவர் ஒன்று மாறி நம்மளுக்கு ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கும் சூப்பர் பிஜிஎம்ஸு சூப்பர் சாங்ஸாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. உண்மையாக சொன்னால் இவங்க 2 பேரை தாண்டி வேறு மியூசிக் டேரக்டர் இல்லையான்ற அளவுக்கு ஆயிடுச்சு தமிழ் சினிமாவே. ஏன்னா அவ்வளோ போட்டு 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே பிடிச்சும் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷிவி என்டர்டைன்மெண்ட்டுக்கு. வீடியோக்குள்ளே போயிடலாம். இனிமே இந்த ஊர் யாரு? இந்த நாடு யாரு? மாசக்கார பாரடைஸ் பிள்ளைகளா? கயடலோகர் சர்க்காருங்கிறது உங்க துறைங்களுக்காகவா இல்ல ஜனங்களுக்காகவா? ஒதுக்கப்பட்ட நாம அவங்கள ஓட உண்ணும். சீனி கேவலமா பாக்குற கருப்புட இருந்தா நம்ம கொடி காத்தாதான் நம்மளோட அடியாளம். நாளைக்கு இந்த வயசு தூண் நினைக்கிற காக்கா கத்தியர்க்க என்ன ஆகும்னு காட்டிடலாமா? இந்த ஊர் யாரு? இந்த நாடு யாரு? இந்த ஊர் யாரு? இந்த நாடு யாரு? வீட்டு கண்ணு, ஊரு கண்ணு, வயிற்றுச்சல் படுறவன் கண்ணு, பயந்தோடுறவன் கண்ணு, கத்தி எல்லாம் கதற ரத்தம்லாம் பதற திருஷ்டி மொத்தமும் போகணும். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு என்னென்னா நல்ல படங்கள்லாம் கிடச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து இப்போ வர மாதம் வந்து டாக்ஸிக் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து பேரடைஸு. நல்ல படங்களோட எனக்கு பர்சனலாக சர்டிஃபைட் படம், அதாவது ரத்த கலரியாக இருக்கிற படம்லாம் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பார்க்குற டைப் தான் நான். த்ரில்லர், ஹாரர், அதுவும் வந்து ரேட்டடாக இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ டாக்ஸிக் ரிலீஸ் ஆக போது அதுவும் அதே மாதிரி தான் டீசர் இருந்துச்சு. பேரடைஸு அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த டீசரை பற்றி சொல்லணுன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் ஒன்றும் புரியல. இப்போதைக்கு எனக்கு புரிஞ்சது என்னன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டோரி தான். லைக் பணக்காரன் இருக்கான், ஒரு ஸ்லம்மில் இருக்கிற ஒரு இருக்குது, 2 பேருக்குள்ள நடக்கிற கிளாஷு. ஸோ நாங்கள் தான், நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணுன்றாங்க, அவங்க வந்து நாங்கள் இல்லை அப்படி கிடையாதுன்ற அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் படம் தான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டீசரில் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. நானியோட ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. அவர் தண்டால் எடுக்கிறது, அதாவது ஃபைட்டிங்லாம் வந்து ஒரு மாதிரி சுற்றினே இருக்கார். அது லைக் அந்த டான்ஸிங் ரோஸ் மாதிரி நல்லா பறந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் கயடலோகர் இருக்காங்க. அப்புறம் தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் இருக்கார். லைக் அந்த இந்த படம் சூர்யாவோட சூரரை போட்டுற படத்தில் நெடுமோரு அப்படின்னு ஒருத்தர் வருவார், போலீஸ்காரரு. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு காண்டா இருக்கும் அவரை பார்க்கும்போது. ஆனால் வந்து படத்தோட எண்டிங்க்கு முன்னாடி ஒரு சீனில்
யார் ஒன்று வெட்டு 10 கிலோ அப்படின்னு இது ரஜினி மாதிரி இருக்குது. ஆனால் அவரோட அந்த தெலுங்கு கலந்த தமிழ் கேட்க நல்லா இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ அவரும் வந்து இதில் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டிஏஜிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் ரொம்ப வயசான ஆள், பட் இதில் கொஞ்சம் யங்காக காட்டியிருக்காங்க. அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹிந்தியிலேருந்து ஒரு வில்லன், அவர் வந்து ஹிந்தியில் நிறையா ஷோஸ் பண்ணுவார், லைக் டான்ஸிங் ஷோஸில் வந்து ஆங்கராக இருந்திருக்கார். அவர் பேர் சரியாக தெரியாது எனக்கு, பட் ஆனால் அவர் ரீசெண்டாக 2-3 படங்களில் நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அவரோட ஆக்டிங், அவரோட அங்கேயே அவர் மெனக்கட்டுறது நல்லாயிருக்கும். லைக் நம்ம ஊருக்கு ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி, ஹிந்தியில் அவர் ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி, லைக் அந்த ஆங்கராக இருக்கும்போது அவர் பண்ணுற வித்தைகள், ஒரு ஜட்ஜாக அவர் வந்து லைக் லவ் க்ரஷ் மாதிரி சும்மா அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவர் இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ அது எனக்கு அவரோட பிடிக்குன்றதுனால வில்லனும் எனக்கு ஓகே தான். ஹீரோவும் நானி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லனும் வந்து எனக்கு தெரிஞ்ச முகம், மற்றவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில, பட் பர்சனலாக எனக்கு தெரியும் அவரை. ஸோ அதனால் வில்லன் பெஸ்ட்டு. வில்லன் யாரை சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, அந்த நகையெல்லாம் நிறையா போட்டுருந்தார்ல அவரை தான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரெய்லர் போய் ரிவர்ஸ் போய் பார்த்தாலும் தெரியும், நல்லா செயின், பெரிய பெரிய செயினாக போட்டுருந்தா. அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஹிந்திலேயே ஒரு படம், அந்த படத்தில் எப்படின்னா ட்ரெயினில் தான் அவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க, அங்கே ஹீரோவும் இருப்பார், ஹீரோயினும் இருப்பாங்க. இந்த வில்லன் வந்து ஹீரோயினை கொன்றுவான். அப்புறம் ஹீரோ வந்து ப்ரூட்டலாக போட்டு, அதுவும் ரத்த கலரியாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் சும்மா வச்சு வெட்டி தள்ளிடுவார் ஹீரோ எல்லாரையும், வில்லனுங்க எல்லாரையும் போட்டு பொழந்துருவார். ஏன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ அந்த படத்தில் அது வில்லன் நடிச்சிருப்பார். அதுலேயும் எனக்கு பிடிச்சிருந்தது. உண்மையாக சொன்னால் அவர் ஹீரோவாக ஆவாருன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பட் ஆனால் அவரோட ட்ராக்கு வில்லனாக போயிடுச்சு. ஸோ மேபி ஃப்யூச்சரில் அவர் ஹீரோ நடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சில பேர் தோணும் பார்த்தா இவங்க ஹீரோ வந்து நல்லாயிருக்கும். லைக் வந்து நம்ம ஊர்லேயே சொல்லணுன்னா கவினை வந்து எனக்கு வேட்டையன்லேருந்தே தெரியும், அதாவது சரவணன் மீனாட்சியில் வேட்டையன் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கும் போதுலேருந்தே தெரியும். ஸோ அப்போவே வந்து அவர் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், லைக் வந்து இவர் வந்து ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியலாக இருக்குன்னு. ஆனால் அவர் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் அவர் ஹீரோவாக நடித்து நிறையா படங்கள் வருது. நான் அன்றைக்கி நினச்சது இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லி ஒரு இது. அதுக்கப்புறம் சன் மியூசிக்கில் ரியோ ராஜா அவர் சன் மியூசிக்கில் அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருப்பேன், இந்த பையன் நல்லா தானே இருக்கான், பொண்ணுங்க ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கே, இவன் ஹீரோவாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டைமில், நான் ரொம்ப சின்ன பையன் அந்த டைமில், ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அவர் இப்போ வந்து ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லாவும் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் இவங்கெல்லாம் ஹீரோவாக பண்ண நல்லா இருக்குன்னு தோணுன எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஹீரோ ஆகும்போது நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வில்லன் வந்து இருக்கார்ல, அவரும் வந்து அந்த ஆங்கரிங்லேருந்து இப்போ வந்து ஒரு வில்லன் பொசிஷன் வந்திருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் வந்து அடுத்த மாதம் எண்டில் ரிலீஸ் ஆகுது, லைக் 24/9/2026. அப்போ நடுவில் ஒரு ட்ரெய்லர் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லரில் நம்மளுக்கு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் அதை வந்து நான் பேசுகிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷிவி என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.